அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெர்மனியின் பாதுகாப்பு நிறுவனமான தைசன் குரூப் மரைன் சிஸ்டம் DW212A நீர்மூழ்கி கப்பல் அதிநவீன IDAS ஆன்டி ஏர் மிசைல் சிஸ்டங்களை விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகளுடன் பொருத்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தொழில்நுட்பத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். நீருக்கு அடியில் இருந்து எதிர்கால போரில் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ள HDW212A நீர்மூழ்கி கப்பலை இந்தியா வாங்கினால் வான் எதிர்ப்பு அமைப்பு ஆயுதம் ஏந்திய முதல் வழக்கமான டீசல் நீர்மூழ்கி கப்பலாக அது இருக்கும். இந்த அமைப்பு இன்டராக்டிவ் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் சிஸ்டம் ஃபார் சப்மெரின்கள் IDAS. இது தற்போது புதிய அம்சங்களுடன் வளர்ச்சி பணியில் இருக்கிறது. இந்த தொழில்நுட்ப அற்புதத்தின் மையத்தில் கேம் சேஞ்சர் இன்டராக்டிவ் டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் சிஸ்டம் ஃபார் சப்மெரின்கள் IDAS ஏவுகணை அமைப்பு தற்போது சோதனைக்கு உட்பட்ட ஒரு அதிநவீன ஆயுத அமைப்பு ஆகும். HDW212A வேறுபடுத்தி காட்டுவதே இந்த IDS மிசைல் சிஸ்டத்தின் ஒருங்கிணைப்பு தான். இது நீர்மூழ்கி கப்பலின் டார்பிடோ குழாய்களில் இருந்தும் வழக்கமான நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணை கொள்கலன்களில் இருந்து வெளியேறும் IDAS மிசைல் சிஸ்டம் இமேஜிங் இன்ஃப்ராரெட் ஷீக்கர்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. IRIS T மீடியம் ரேஞ்ச் IR ஹோமிங் மிசைல் பயன்படுத்தப்பட்ட நிரூபிக்கப்பட்ட டெக்னாலஜியை பயன்படுத்துகிறது. இந்த அட்வான்ஸ் சிஸ்டம் பைஃபர் ஆப்டிக் லிங்கை கொண்டிருக்கிறது. இது ஆபரேட்டர்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை தொடர்ச்சியாக அனுப்புகிறது. மிசைல் அதன் டார்கெட்டை அடையும் வரை அதன் ரியல் டைம் டார்கெட் வெரிஃபிகேஷன் மற்றும் விமான பாராமீட்டர்கள் மீதான துல்லியமான கட்டுப்பாட்டை செயல்படுத்துகிறது. இது ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தொலைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ரேஞ்சில் ஒவ்வொரு டார்பிடோ டியூப்பும் 4 IDAS மிசைல்களை ஒரு மேகசின் சேமித்து வைக்க முடியும். இது ASW அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு வலிமையான தற்பாதுகாப்பு ஆயுதங்களை வழங்குகிறது. ASW ஹெலிகாப்டர்கள் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு கணிசமான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்றன. அதிநவீன கடற்படை போரில் ஒரு தொடர்ச்சியான சவாலை முன்வைக்கின்றன. இருந்தாலும் IDAS அமைப்பின் வளர்ச்சியுடன் TKMS நீர்மூழ்கி கப்பல் பாதுகாப்பின் இயக்கவியல் மற்றும் வரையறை செய்வதை நோக்கமாக கொண்ட ASW பிளாட்ஃபார்ம்களால் ஏற்படும் வேகமான மற்றும் அதிநவீன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இயன்ற திறன்களை இது வழங்குகிறது. HDW212A நீர்மூழ்கி கப்பலுடன் IDAS மிசைல் சிஸ்டம் இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பது நீர்மூழ்கி கப்பல் போரில் ஒரு முன் உதாரணமாக மாற்றத்தை காட்டுகிறது. மேம்பட்ட தற்காப்பு திறன்களை இது வழங்குகிறது மற்றும் விரோதமான நீர்மூழ்கி கப்பலின் வாழ்நாளை அதிகரிக்கிறது. மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான பொறியியல் தீர்வுகள் மேம்படுத்துவதன் மூலமாக TKSM நீருக்கு அடியில் போர் யுத்திகளில் கேம் சேஞ்சிங் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை HDW212A நீர்மூழ்கி கப்பல்கள் அதன் கடற்படை திறனை மேம்படுத்துவதும் இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு நிலையை வலுப்படுத்துவதற்கான அத்தியாவசியம் மற்றும் உருவாகி வரும் அச்சுறுத்தல்கள் எல்லை பிரச்சனைகளுடன் தேசிய நலன்களை பாதுகாக்கும் கடல்சார் மேன்மையை பாதுகாப்பு அமைப்புகளுடன் கூடிய மேம்பட்ட ஆயுதம் ஏந்திய டீசலில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை பெறுவது மிகவும் முக்கியமானது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட 6 ஃபிளைட் ரீஃபில்லிங் 6 விமான எரிபொருள் நிரப்பும் விமானங்களை FRA-வை வாங்குவதற்கான திட்டம் செயல்பாடு வரவிருக்கும் வாரங்களில் இந்த முக்கிய வான்வழி சொத்துக்கான லாங் ரேஞ்ச் ஆபரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் நீண்ட தூர செயல்பாட்டு திறன்களையும் மேம்படுத்தும் ஒரு படியில் உலகளாவிய ஏலங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அழைக்க இருக்கிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போயிங் மற்றும் ஏர்பஸ் பிளாட்ஃபார்ம்களுக்கான ஏலத்தை விரும்புகிறது. பரந்த அளவிலான அநேக போட்டியாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகிறது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு முன் சொந்தமான போயிங் மற்றும் ஏர்பஸ் வணிக விமானங்களை குறிப்பாக போயிங்கில் இருந்து 737, 700 மற்றும் 800 மாடல்கள் மற்றும் ஏர்பஸில் இருந்து
A321 பிளாட்ஃபார்ம்களை வாங்க விருப்பம் கொண்டிருக்கிறது. இந்த விமானங்கள் போர் விமானத்திற்கு நடுவானில் ரீஃபியூலிங் எரிபொருள் நிரப்பக்கூடிய சிறந்த அமைப்புகள் மற்றும் உபகரணங்களுடைய ராணுவ தளத்தில் FRA-களாக மாற்றப்படும். இந்திய அரசுக்கு சொந்தமான விண்வெளி நிறுவனமான ஹால் ஏற்கனவே இஸ்ரேல் ஏர்பஸ் இண்டஸ்ட்ரீஸ் IAI உடன் இணைந்து மற்றும் செயல்முறையில் ஈடுபட்டுள்ளது. கமர்சியல் ஏர்கிராப்டுகளை செயல்பாட்டு FRA-க்காக மாற்றுவதில் AIA இந்த நிறுவனத்தை ஹால் பயன்படுத்தும். அடிஷனலா போயிங் GMR ஏரோடெக் உடன் இணைந்து இந்தியாவின் ஹைதராபாத்தில் போயிங் மாற்றப்பட்ட சரக்கு விமானத்தை BCF நிறுவல் திட்டமிட்டிருக்கிறது. இந்த ஃபெசிலிட்டி 737 பிளாட்ஃபார்ம்களில் மாற்றங்களுக்கு பயன்படுத்தப்படலாம். A303 MRTT-ஐ முந்தைய ஏலத்தில் இந்தியன் ஏர்போர்ஸ் 2 முறை தேர்வு செய்ததால் ஏர்பஸ் அதன் பயன்படுத்திய A330 பிளாட்ஃபார்மை விலையை குறைக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் விமானங்களின் விலை அதிகமாக இருந்ததால் ஒப்பந்தம் முடிவடையவில்லை. நவீன FRA-க்களை பெறுவது இந்தியன் ஏர்போர்ஸ் அதனுடைய செயல்பாட்டு விளிம்பை ஒரு சிக்கலான மற்றும் ஆற்றல் மிக்க பிராந்திய சூழலில் பராமரிக்க மிக முக்கியமானது. இந்த விமானங்கள் போர் விமானங்கள் நீண்ட காலத்தில் வான்வெளியில் இருக்கவும் அவற்றின் போர் அணுகல் மற்றும் நெகிழ்வுத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்தவும் குறிப்பா நீண்ட தூர பயணம் மற்றும் பரந்த கடல் எல்லைகளில் ரோந்து செல்லவும் உதவும். கிரீஸ் நாட்டின் விமானப்படையில் 2022 ஓய்வு பெற்ற பிரெஞ்சு தயாரிப்பான மிராஜ் 2000 விமானங்களை அதேபோல பிரெஞ்சு தயாரிப்பான மிராஜ் 2000 விமானங்களை பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் இந்தியன் ஏர்போர்ஸுக்கு விற்பனை செய்ய கிரீஸ் விமானப்படை HAF பரிசீலனை செய்கிறது. கிரீஸ் அரசு பிரான்சிடமிருந்து 18 ரஃபேல் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தையும் செய்திருக்கிறது. கிரீஸ் நாட்டு விமானப்படை மிராஜ் 2000 விமானங்களில் பயன்படுத்தும் ஆயுதங்களை கொண்டு EGM, BGM என வகைப்படுத்தப்பட்ட விமானங்களை பயன்படுத்தி பறக்க தகுதி இல்லாததால் 2022 ஓய்வு பெற்றுள்ளன. ஆனாலும் அவைகளின் தொழில்நுட்ப ஆயுள் காலம் முடிக்கப்படவில்லை என்று கூறுகின்றனர். இப்படி இந்தியாவுக்கு வழங்கப்படும் மிராஜ் 2000கள் பழைய RDM ரேடார்கள் மற்றும் MC1 and MC2 மிஷன் கம்ப்யூட்டர்களுடன் அனலாக் கம்ப்யூட்டர்களுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்தியன் ஏர்போர்ஸ் பயன்படுத்தும் மிராஜ் 2000 H மற்றும் I வகை விமானங்கள் முரடாகவும் மேம்படுத்தப்பட்டு மேலும் மேம்படுத்தப்பட்ட திறன்களை கொண்டிருக்கிறது. இந்தியன் ஏர்போர்ஸ் குறிப்பா ஸ்குவாட்ரான் மட்டத்தில் மாற்றும் பயிற்சியாளருக்காக பயன்படுத்தப்பட்ட மிராஜ் 2000 ரெய்னர் விமானங்களை தேடுகிறது. பயிற்சியாளர்களுக்கான இந்தியாவின் குறிப்பிட்ட தேவைகளை அவை பூர்த்தி செய்யுமா என தெரியாத நிலையில் இந்தியா எதற்காக ஓய்வு பெற்ற 18 மிராஜ் 2000 விமானங்களை வாங்குகிறது என்றால் இதை தயாரித்த பிரான்ஸ் டசால்ட் நிறுவனம் தயாரிப்பை 2007 நிறுத்தி அதன் உதிரிப்பாக உற்பத்தியை 2022 வரை தயாரித்து இப்போது முழுமையாக நிறுத்திவிட்ட நிலையில் தற்போது சொல்லப்போனா 50 மிராஜ்களின் கடற்படை இன்னும் இந்தியாவின் சேவையில் இருக்கு. இதற்கு உதிரி பாகங்கள் கிடைக்காத நிலையில் கிரீஸ் நாட்டிலிருந்து ஓய்வு பெற்ற 18 மிராஜ் 2000 விமானங்களை வாங்கி இந்தியா தனது விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை அதிலிருந்து கலட்டி பயன்படுத்த போகிறது. உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களிலிருந்து வாங்கினால் அது நம்பகத்தன்மையாக இருக்கும். ஆனா அதற்கு சான்ஸே இப்ப கிடையாது. இப்படி வாங்குவதால் மலிவான விலையில் உதிரி பாகங்கள் கிடைக்கும் என இந்திய அரசு கிரீஸ் அரசும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.